ஓ நீங்கள் ஒரு நாள் ஜிம் போயிட்டு குளிச்சுட்டு ஷேவ் பண்ணிட்டு சென்ட் அடிச்சிட்டா பொண்ணு உசாராயிடுமா? காலையில் தென்னங்கண்ணை வச்சுட்டு சாயங்காலம் சட்னி கேட்டா எப்படா? நான்சென்ஸ். டேய், நீ என் இடத்துல இருந்தால் உனக்கு என் நிலைமை புரியும். அவள் ஏன்டா நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணா? நான் பாட்டுக்கு சிவனேன் தானே இருந்தேன். இப்போ ஆஃபீஸுக்கு போகவும் முடியல, போனாலும் பற்றிக்கிட்டு எரியுது. நான் பேசாமல் வேலையை விட்டுலான்னு இருக்கிறேன். டே, இப்போல்லாம் சாவடிக்கிறது கூட ஈஸிடா, டாவ் அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணலாம்? நான் பேசாமல் அவள் பேக்கை பிடிக்க ஓடிடுறேன். நீ என்னை பிடிச்சி கொடுத்து ஹீரோ ஆயிடுறியா? எவ்வளோ நாளைக்கு தான் அந்த பழைய ஐடியாவே கொடுத்துட்ருப்பீங்க? மச்சான், நீ லவ்வில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. மோக்கியா கேள்விப்பட்டிருக்கியா? ஹை ஃபோனு. நீ சொல்றது நோக்கியா ஃபோனு, நான் சொல்றது மோக்கியான்ற ஆள். அவன் வேலையே கரெக்டிங் பீப்புள் தான். அதுதான் மோக்கியா. பக்கத்து சங்குபாண்டி தெரியுமா? யாரு? அந்த ஏத்து விட்டு அப்சராவை கரெக்ட் பண்ணிட்டு வானே அந்த அட்டு மூஞ்சிய பாத்தியா? சூப்பர் ஃபிகர் பேரை சொன்னாதான் அவனே உன் நினைவுக்கு வரான். அப்பேற்பட்ட அழகு தேவதையை கரெக்ட் பண்றதுக்கு ரூட் போட்டு கொடுத்ததே நம்ம மோக்கியா தான். அவங்கிட்ட போன எப்பேற்பட்ட ஃபிகரையும் கரெக்ட் பண்ணிடலாம். இப்படி ஒரு மொட்டை மாமா அப்படி ஒரு மூக்கு மாமா கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. சுமார்ப்பா, அவன் பயங்கரமாக ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவான், செலவாகும். தேவையில்லாத பேரம் பேசின அப்புறம் துரத்தி விட்ருவான். ஆமா சகல, நீ சமையல் கட்டை விட்டு வெளியே வருதுல, எப்படி இவ்வளோ டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க? இப்போ அதுவா முக்கியம்? நம்ம மச்சான் லவ்ல ஜெயிக்கணும், அது முக்கியம். Cheers! ஹலோ, ஓகே சார். டோக்கன் 1 நீங்க உள்ள போங்க. டோக்கன் 2 யூ மே கோ. டோக்கன் 3 உள்ள போங்க. டோக்கன் 4 டோக்கன் 5 யூ கேன் கோ. டோக்கன் 6 நீங்க போங்க. டோக்கன் 7 ப்ளீஸ் கோ. டோக்கன் 9 நீங்க உள்ள போங்க. 10,000 ரூபாடு. ஐயோ, நான் அவ்வளோ காசு எடுத்துகிட்டு வரலங்க. ஏன் பை பத்தலையா? கார்டு கொடு. என்ன பார்க்குற? ஏடிஎம்ல காசு எடுக்கிறேன்னு சொல்லி எகிரி உச்சி ஓடணும் நிறைய பேர். அதான் இந்த மாதிரி. கார்டு கொடு. நீங்கள் தப்பாக எடுத்துலான்னு ஒன்று கேட்கலாமா? கேளு. ஏங்க இந்த 10,000? அடுத்த மாதம் சீட்டு கட்டணும். ஓஹோ, டேய், இது என்னோட ஃபீஸு. பிரச்சனையே கேட்காம ஃபீஸ் கேட்குறீங்க? பிரச்சனை என்னன்றத நீ தான் சொல்லணும். ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸில் நான் ஒரு பொண்ணை... ஸ்டாப். முதல்ல உன்னை பற்றி சொல்லு. நீ எங்கே வேலை செய்கிற? ஐடி. ஓ, இந்த பகலில் கேபில் ஜன்னலோரமாக தூங்கினே போவாங்களே அந்த வேலையா? ஆமாங்க. இப்போ உன் ஆளை பற்றி சொல்லு. எப்படி இருப்பா? கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு இருப்பா. அப்போ எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் மாட்டி வச்சுக்கா. காலைல பார்த்தீங்கன்னே பல் தேய்க்கலாம் பாரு. எப்படி இருப்பான்னு கேட்டால் அவள் கேரக்டரை பற்றி சொல்லணும். நீ ஐடி தானே, உனக்கு புரியும்படி சொல்கிறேன் பார். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள், லினக்ஸ், மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஓப்பன் சோர்ஸ்னு இப்படி 5 வகை பல்பியாக பிரிக்கலாம். எப்படி? உன் பல்பி எப்படின்னு நீ சொல்லு, அது எந்த கேட்டகரின்றதை நான் உனக்கு சொல்கிறேன். ரொம்ப அழகு, நல்ல அறிவு, எல்லாரோடும் அளவாக பேசுவா. ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் சொல்லிவிட்டாலும் யாருமே பார்க்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருப்பாளா? ஆமாங்க. ரொம்ப அடக்கமாக பேசுவாளா? அஃப்கோர்ஸ். அப்போ உன் ஆள் ஆப்பிள். கரெக்ட் சார். செம்ம கலரு, சூப்பராக இருப்பா. சாத்துக்குடி ஆப்பிள் இல்லை, இந்த ஆப்பிள். அதுக்குன்னு தனியாக ஒரு ஐடியூன்ஸு அப்ளிகேஷனு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஐயோ, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுங்க. கஷ்டம் தானே சொன்னேன், முடியாதுன்னு சொல்லியே. இப்போ உன் லெவலில் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நீ பஸ் ஸ்டாண்டில் தனியாக நின்றுக்கிட்டு இருக்க. நல்ல மழை பெய்யுது, சும்மா சில்லுன்னு காற்று. அப்போது சும்மா பலன்னு ஒரு பல்பி மழையில் நனைஞ்சிக்கிட்டு வருது. குமார், எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமான்னு உன்கிட்ட கேட்குது. can you drop me? அப்போ நீ என்ன சொல்லுவ? சாரி, என்கிட்ட பைக் இல்லை, கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ உங்ககிட்ட பைக் இருக்கு, அதில் உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்க. என்னது தம்மா? நான் தம்ல அடிக்கிறது இல்லைங்க, எனக்கு பழக்கம் இல்லை. பாதாம் பால் குடிச்சுட்டு இருக்க போதுமா? அதே பொண்ணு இப்போ கலக்கலா ஸ்கூட்டியில் வந்து குமாரே நான் உனக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் வரையான்னு கேட்குது. குமார், வா நான் ட்ராப் பண்றேன். அப்போ நீ என்ன சொல்லுவ? அதான் என்கிட்ட வண்டி இருக்கே, யூ கேரி ஆன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன்.
நான் சொல்கிறது உனக்கு புரியல, நல்லா தெளிவாக சொல்கிறேன். லாஸ்ட் டெஸ்ட்டு. அதே பொண்ணு உன்னை ஆளே இல்லாத ஒரு தேட்டருக்கு கூப்பிட்டு போய் கார்னர் சீட்டில் உட்கார வச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணுவ? வேறு யாருமே இல்லையா சார்? நாங்கள் 2 பேர் மட்டும். அப்போ நைஸாக அந்த பொண்ணு காதுகிட்டு போய் படம் ரொம்ப மொக்கையாக இருக்கு, நான் என்ன கொஞ்ச நேரம் தூங்குறேனே, முடிஞ்சோடனே எழுப்பிடுறியா அப்படின்னு சொல்லு. டேய் ராஸ்கல், நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியலையாடா? எழுப்பி விடுன்னு படம் முடிஞ்சோடனே பெருக்க வருதே ஆயா, அதுவே எழுப்பி விட போகுது. தேர்தல் எம்எல்ஏ சீட்டு கூட கிடச்சிருண்டா, தேட்டரில் கார்னர் சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? உன்னெல்லாம் அது நான் உன்னை ஆளை பார்த்து தப்பாக இடம் போட்டேன். உனக்கெல்லாம் 10,000 ரூபா இல்லை, நிறைய செலவாகும். காட்டிடு. நாளையிலேருந்து உனக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தீயா வேலை செய்யணும் குமார். We're going back to the O's, our house shit. This is how we roll. This is Jack. Let's get this thing started. We're going back to the O's, Jack that body. Let's get this thing started. This is Jack. Let's get this thing Jack that body. Jack that body. Come on. விஸ்வரூபம் கமல் மாதிரியே இருக்கிற பாஸ். இந்த ட்ரெஸ்லாம் போட்டு எப்படி பாஸ் ஆஃபீஸ்க்கு போகிறது? இதுக்கு தான் அந்த காலத்து பிளகா பசங்க சொல்லுவாங்க, என்னதான் பூனையை குளிப்பாட்டி புட்டி பால் கொடுத்தாலும் அது புத்தி திருட்டு பால் குடிக்க போகுமா. அந்த மாதிரி கேட்குறாம்பர். ஆஃபீஸுக்கு போகிறத இவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ண கம். ரிலாக்ஸாக இருக்கியா? இதுதான் லெவல் 1. இப்போ நான் 1லேருந்து 3 எண்ணுவேன். அதுக்குள்ள இங்கே இருக்கிற எதனா ஒரு பொண்ணை நீ செலக்ட் பண்ணணும். என்ன சொல்கிறீங்க? 1 2 E H R E. பாஸ் அந்த பிளாக் ட்ரெஸ் எப்படி பாஸ்? எது இந்த கால் உடஞ்ச சேர்மன் ஆடிட்டே இருக்கு அதுவா? நாட் பேட். இப்போ மறுபடியும் 1லேருந்து 3 எண்ணுவேன். ஏன் ட்ரைனிங், அதுக்குள்ள நீ பேச பொண்ணுகிட்ட பேசணும். பாஸ் 1 2 எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஒரு நிமிஷம் கிட்ட பேசி ஆகணும் ப்ளீஸ். வெரி குட். லெவல் 1 பாஸ் பண்ணிட்டேன். அறதானே பாஸ் வாங்கினேன். எந்த பொண்ணை எங்க போய் அப்ரோச் பண்ணாலும் அதிகபட்சம் ஒரு அரை, கொஞ்சோண்டு அவமானம். இதுக்கு பயந்துட்டு தான் நிறைய பேர் நல்லவங்க மாதிரி நடிக்கிறானுங்க. ஆனா இதுக்கப்புறம் நீ போய் எந்த பொண்ணை அப்ரோச் பண்ணாலும் உனக்கு முன்ன மாதிரி தயக்கமோ பயமோ இருக்காது. பிளஸ் ஆர் மைனஸ், பிரேக் தி ஐஸ். லெவல் 2 ஸ்ட்ரைட்டா போற, ஒரு பொண்ணை பார்த்து பேசுற, ஃபோன் நம்பர் வாங்குற. அது எப்படி பாஸ் முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட போய் ஃபோன் நம்பர் வாங்குறது? தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறி தான் ஆகணும் குமார். தேங்காய் வேணுமா வேணாமா? வேணும். குட். இந்த டெஸ்ட் எல்லாம் சும்மா கோல் மாதிரி அடிச்சு தள்ளிட்டு போயினே இருக்கணும், புரியுதா? போ, சிம்பிள் மேட்ரு. சொல்றது ஈஸி, செய்யறது தான் கஷ்டம். என்னது? ஒன்றும் இல்லை. இல்லை சொல்லு. சொல்றது ஈஸி, செய்யறது தான் கஷ்டம்னு. உன் சந்தேகத்தை நான் சவாலாக ஏற்றுக்கிறேன். அது உட்காந்துறாங்களா ஒரு 3 பேர், அந்த 3 பொண்ணுங்க ஃபோன் நம்பரையும் 30 செகண்டில் என் ஃபோனில் ஏற்றி காட்டுறேன். பார்க்குறியா? ஹலோ. சொல்லு மச்சான். என்னது ஃப்ரீயாக டாப்பப்பா? அதுவும் 99 ரூபாய்க்கா? என்னடா சொல்கிற? சரி வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீ வோடோஃபோனில் வேலை செய்து உன் ஓனருக்கு லாபமோ இல்லை எனக்கு லாபம். நம்பர் சொல்லு மச்சான். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ குலாபீஸ், இதெல்லாம் உங்கள் நம்பரா?
யா எதுக்கு எனக்கு மிஸ் கால் கொடுத்துருக்கீங்க? இல்ல அது டாபிக் ஃப்ரீயா ஃப்ரீ டாப் அப்னு சொன்னா போதுமே, தாப்பால உடைச்சின்னு வருவீங்களே. எனியாவ் பை த பை ஐ எம் ஓகே. திஸ் மை கார்டு. லவ்ல சேர்க்கறது, பிரிக்கிறது, கோக்கிறது, போட்டு தகர்றது, இப்படி பல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க மூஞ்சிலாம் பார்த்தா லவ்ல நிறைய பிரச்சனை நினைக்கிறேன். ஃப்ரீ டைம் தான், என்ன மீட் பண்ணுங்க. பாய். உங்களோட 99 டாப் அப் தானே? சாயங்காலத்துக்குள்ள ஃப்ரீ ஆயிடுறேன். டாப் அப் மட்டும் தானா? விட்டா நீ தீபாவளி துணியெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லி கேப்ப போல்த. டாப் அப் மட்டும் தான் பண்ண முடியும். எப்படி நான் நினைச்சேன்னா இலியானாவே ஈகாடு தாங்களுக்கு வர வைப்பேன். புரியுதா? இப்போ உன்ட்டானு போ, உனக்கு பிடிச்ச பொண்ணை செலக்ட் பண்ணி அதுட்டு நம்பர் வாங்கிட்டு வா. அந்த பொண்ணு ப்ளூ அண்ட் பிளாக் ரொம்ப ஆசைப்படுற? இட்ஸ் ஓகே, அதுகிட்டே போய் நம்பர் வாங்கிட்டு வா. 9443210222. எப்படா பேசாம நம்பர் வாங்கினேன்? அந்த பொண்ணு எங்க ஆஃபீஸ்ல தான் வேலை செய்யுது. பேரு கவிப்ரியா. விட்டா உன் தொத்தா நம்பர் அத்தை நம்பர்லாம் கொடுப்ப போல. இந்த நோகாம நொங்கு திங்கிறது, கூசாம கிச்சிச்சி மூட்டதெல்லாம் என்கிட்ட வேணாம். தெரியாத பொண்ணுகிட்ட போய் நம்பர் வாங்குறதுக்கு பேர் தான் ட்ரைனிங். புரியுதா? அது எனக்கு இதில் ஒரு ஆரஞ்சு, அதுகிட்ட போய் பேசி நம்பர் வாங்கிட்டு வா, போ. ம் எக்ஸ்கியூஸ் மீ. என் ஃபோனை பார்த்தீங்களா? நோக்கியா ஒயிட் கலர். இல்லையே. எங்கே விழுந்திருக்கும்? ஃபோன் 40,000 ரூபாங்க. அது கூட பரவாயில்ல, நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. ச்சே. இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு மிஸ் கால் கொடுக்குறீங்களா? தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். ரிங் போகுது. என் பாக்கெட்டில் வச்சுட்டே மறந்துட்டேன். ஐம் ஸோ சாரி. நான் உங்கள் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் யாருன்னு கேட்டக்கூடாதுல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் யுவர் நேம். பரவாயில்லைங்க, நான் ஃபோனில் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்தாங்க நம்பர். சரி வா போகலாம். பாஸ், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நம்பர் வாங்கி வந்திருக்கேன். ஒரு வெரி குடாவது சொல்லலாம்ல. வெரி குட் சொல்கிறதுக்கு இன்னும் வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுக்கல, நம்பர் தானே வாங்கி வந்த. நீ இன்னும் லோன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறதுனால அந்த பொண்ணு வர சொல்லு. லெவல் 3. வருவாளா பாஸ்? ஒயின் ஷாப்பு வராமல் கூட பசங்க இருக்கலாம், ஆனால் காஃபி ஷாப்பு வராமல் பொண்ணுங்களால இருக்கவே முடியாது. அதோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டா பாஸ். எஸ், ஐ நோ பல்பி ஃப்ரிக்ஷன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்தா நீ போய் இன்ஜினை மட்டும் ஸ்டார்ட் பண்ணு. எப்போ கீர் போடணும், எப்போ கிளச் அமுக்கணுன்றத நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன். யா. ஹலோ. ஸ்மார்ட்டா ஃபோன் நம்பர் வாங்கிட்டா எப்ப வேணா ஃபோன் பண்ணி மீட் பண்ண கூப்பிடுறதா? அப்படியே மைக்கிடுவோம் நினைச்சியா? நல்லா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். உங்களுக்கு என்னதான் வேணும்? ஆர்டர் ப்ளீஸ் மேம். வாட்டர் மட்டும். பாஸ் ரொம்ப சூடா இருக்கா பாஸ்? கறி துணியில பிடிச்சி ஃபேனுக்குள்ள இறக்கவே ஆறிடுவா. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்றான். எப்படி ஆரம்பிக்கிறது தெரியலையே. ஒரு 4 ஐயர் அனுப்பி விடுறேன், கணபதி ஹோமம் பண்ணி ஆரம்பிக்கிறியா? டேய், அந்த லவ் மெசேஜை தட்டி விடுறா. சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் சொல்ல நினச்சதுலாம் உங்களுக்கு ஒரு SMS அனுப்பிச்சிருக்கேன், கொஞ்சம் பாருங்களேன். வாட்ஸ் திஸ்? ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கலனா திருப்பி அனுப்பிச்சிருங்க. சின்ன கேப் கிடைச்சாலும் சேர் போட்டு உட்காந்துணும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. யாரோ கூப்பிடுறாங்க சொல்ல அவகிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை யாரும் கூப்பிடுறாங்க பாருங்க. என்னையா? இப்போ கண்ணம் காலியாக தானே இருக்கு, சும்மா நச்சுன்னு ஒரு இச்சடி. அங்க யாரும் இல்லையே. இல்ல, யாரும் கூப்பிடுறாங்க பாருங்க. பாஸ் பக்கு பக்குன்னு இருக்கு பாஸ். வந்தா பொக்கு பொக்குன்னு குத்து அட்ரா. பா, என்ன இப்படி அடிக்கிறாளுங்க? இப்படி அடிச்சா எப்படி தான் நம்ம தொழில் பண்றது? வெரி குட், நீ பாஸ் பண்ணிட்ட. இனி ஹையில் செருப்புல இருந்து 50 ரூபா செருப்பு வரைக்கும் எந்த செருப்புல அடிச்சாலும் உனக்கு கூச்சமோ வெக்கமோ இருக்காது. Now you are a shameless fellow. நீ காதலிக்க தயாராயிட்ட. களத்துல இறங்கி கலக்கு. தீயா வேலை செய்யணும் குமாரே.
சார் உன்னை ஹெச்ஆர் கூப்பிட்டாங்க. என்ன உன் முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது? எல்லாருக்குள்ளயும் தேஜஸ் இருக்கு. என்ன முகத்துக்கு கொண்டு வரது கொஞ்சம் செலவாகும். கூப்பிட்டீங்களா மிஸ் ரேகா மோகன்? ப்ரையர் இன்ஃபர்மேஷன் இல்லாம லீவ் எடுத்திருக்கீங்க. எனி ப்ராப்ளம்? ஓ மை காட், உங்க கண்ணு நான் நோட்டீஸே பண்ணல. யுவர் ஐஸ் ஆர் brownish grey. இந்த மாதிரி செக்ஸி கிரேயெல்லாம் இருந்தா உங்க ஜீன்ஸ்ல எங்கேயோ யூரோப்பியன் தாக்கம் இருக்குன்னு அர்த்தம். உண்மையாவா? அப்சல்யூட்லி. உங்க கண்ணு தானே உங்க அழகே தூக்கி கொடுக்குது. இதை கவனிக்காம விட்டேன் பாருங்களேன். ஓ ஐம் so sorry, I'm taking up your time. நோட்டிஃபிகேஷன் இல்லாம லீவ் எடுத்ததுக்கு I'm really sorry. Come on, இந்த மாதிரி it's okay. I'll manage that. so sweet. வரேங்க. What beautiful European eyes. Cute guy. குமாரே, ஹே யாருன்னு பாருப்பா. ஹே அப்போ இன்னைக்கு ட்ரீட் கன்ஃபார்ம். ஆளு புடிங்கப்பா. அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஃபிட்னஸ், ஒரு பவர் யோகா, ஒரு ஸ்ட்ரெச்சிங் தான். சின்ன கேப் கிடைச்சாலும் சேர் போட்டு உட்காந்தணும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் கன்னத்தில் குழி பளீர்னு இருக்குங்க. யா என்ன எல்லாரும் ரெடியா? ready. போங்க. போடி, வேற வேலை இல்ல. அவன் கிடக்குறான், நீ போடுமா. பார்த்துடலாம். மாமனா மச்சான் நான். டேய் பொறுக்கிறதுல என் புருஷன் தான்டா எக்ஸ்பர்ட். நீ எல்லாம் கத்து சரி, குடு. சரி, இப்ப போடு. பாரு. ஹே இப்ப சூப்பர். பாரு என் talent. விடாதீங்க. மாவனே, போட்டுங்க, எங்க போட்டுங்க. எங்க இந்த அத பாரு. அண்ணா விடாதீங்கண்ணா, நீங்க தான் ஜெயிக்கணும். என் புருஷன் பொறுக்கிறதே தனி ஸ்டைல் தான். விடாதீங்க. நீங்க இந்த மாதிரி எப்பயாவது என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்களா? தேங்காய் பொறுக்கிறதுல என்னடி இம்ப்ரெஸ்? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் கீழே ஏதாவது தேடிட்டே இருக்கீங்க, நேரா பார்த்து நடக்கவே மாட்டீங்களா? அது இல்லைங்க. யாரு குமார் இது? இவங்க சஞ்சனா இது என் ஃபேமிலி. சஞ்சனாவுடைய கம்மல் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி தான் நீ வேணும்னு கேட்ட. கேட்டியேடி. ஒரு போட்டோ எடு. ஒரு நிமிஷம். எனக்கு பாங்க. வந்துட்டேன். அவர் இல்லாம நான் போட்டோ நிக்க மாட்டேன். துப்பட்டா கூட நல்லா இருக்குல்ல? ஒரு போட்டோ எடு. அவங்க போட்டிருக்க எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துடலாம். குமார் வாடா. வந்து இப்படி நில்லடி. இப்படி வாடா. ஏன் நிக்கிற? இல்ல நான் நிக்கணும்ல. ஸ்மைல். ஏய் காந்தகன் அழகி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வரும். கிரெடிட் கார்டு பில் கட்ட சொல்லி தயவு செய்து நான் இல்லைன்னு சொல்லிட்டு. இவ்வளோ கேவலமா எங்க பாக்குற இவ? அந்த லாட் fully completed. நீ ஏ டீம் ஜாயின் பண்ணனும். ஆஹா, மோட்டிவேஷன் லெவலே வேற. நான் உனக்கு ஏதோ ஒரு அவார்ட் கொடுப்பேன். சைக்கிள்ல காத்து இல்ல, எர்ணாகுளத்துல வாத்து இல்லங்கிற மாதிரி நீ இல்லாத இந்த 3 நாள்ல அவன் அப்லோட் பண்ணிட்டான்டா. சனிய சகட பார்க்கலாம்டா, அந்த ஜிம் பாடியா இல்ல இந்த ட்ரிம் தாடியான்னு. எனக்கு ஒரு சின்ன சிக்கல் பாஸ். பையன் யாரு? எப்படி பாஸ்? இப்படி வச்சு எப்படி அவன் நட்டோடையும்? அது இல்லை பாஸ், நடுவில் ஒருத்தன் கிராஸ் ஆகிட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் மூஞ்சி காயில் மாட்டின கொசு மாதிரி சுருங்கி போயிருதே. பையன் எப்படி இருப்பான்? அழகாக இருப்பான். காடை விடு. 20,000? உன்னை விட ஒரு அழகான பையன் காம்படிஷனில் இருக்கான்ற விஷயத்தை நீ ஏன்ட்ட மறைச்ச? இப்போ நம்ம ரொம்ப டேஞ்சரான ஜோனில் இருக்கோம். ஸோ கிளிக் குயிக் வெப் ஆக்சஸ் வித்தவுட் ஸ்டார்டிங் விண்டோஸ் 7 ஃபார்முலாவில் போய் தான் நம்ம அதை உடைக்கணும். நீ என்ன பண்ணுற? உன்னுடைய ஆளுக்கும் அவனுக்கும் லவ்னு ஆஃபீஸில் வதந்தை கிளப்பி விடு. என்ன விளையாடுறீங்களா பாஸ்? இப்படி நீ கிளப்பி விட்டு அவங்க அடுத்த லெவல் போனால் கூட ஈஸியாக பிரிச்சிடலாம். அதே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி கை கோத்துன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கையேந்தி பவுனில் வாங்கின சாம்பார் போட்டில் மாதிரி பிரிக்கவே முடியாது. எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது பாஸ். ஓகே ஃபைன், நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சு ஒரு புது ஐடியா தரவா? சூப்பர் பாஸ். இல்லை பாஸ், நீங்கள் இப்போ சொன்ன ஐடியா நல்லா தான் இருக்கு, நான் அதே ஃபாலோ பண்ணுறேன். குட். நான் சொன்ன விஷயம் ஆஃபீஸ் முழுக்க மெட்ராஸ் ஐ மாதிரி சும்மா சர்ன்னு பரவணும். கேள்விப்பட்டியாடா? என்னது? சஞ்சனாவை ஜார்ஜ் கரெக்ட் பண்ணிட்டானா?
ஐ பாரு அந்த அர்னால்டுக்குள்ளேயும் ஒரு ஆர்ட் இருந்திருக்கு. இது நமக்குள்ளே இருக்கட்டும். ஏய் சீக்கிரத்தை சொல்லுவேனா, இட்ஸ் காமன்வெல்த் கங்குலி மேல ப்ராமிஸ். டேய் நம்ம சஞ்சனாவை அர்னால்டு ஜார்ஜ் கரெக்ட் பண்ணிட்டானாடா. ப்ரெஷர் மெசேஜ் பண்ணிட்டான். அதுக்குள்ளயா? ஏய் அவலாம் ஆல் இந்தியா ரேடியோல வேலை செய்ய வேண்டியவன்டா. ஏது எப்படியோ நம்ம பிளான் சக்சஸ். வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பாரு ஜார்ஜே வாங்கிட்டான். கோபப்படுறதுக்கு பொய்யா ஏய், எவ்வளோ பேரு ஜார்ஜை ட்ரை பண்ணோம், வந்த உடனே அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டா. ஜார்ஜ், ஜார்ஜ் ஒன் செகண்ட். சார் ஜஸ்ட் a minute ப்ளீஸ். ஏய் நீ போ, நம்ம ஆளை கூட்டு வரேன். He's the guy. 1000 ரூபாய். ட்ரேல ஃபோன் எடுறா. ட்ரே அந்த டேபிள்ல வச்சிரு. நான் இப்படி எல்லாம் நம்மளை பத்தி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா? சேச்சா, அப்படி இல்ல. நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து பழகாம பேசிக்காம இருந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். I hope you can understand. Don't get me wrong. நம்ம ஏன் இந்த ரூமரை உண்மையாக்க கூடாது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சஞ்சனா. What about you? எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். ஓகே. ஆபரேஷன் சக்சஸ். பேஷன் தான் டெட் போல இருக்கு. எங்க இந்த மோக்கியா? He's out of town. சல்மான் கானுக்கு லவ் டிப்ஸ் கொடுக்கிறதுக்கு பாம்பே போயிருக்காரு. வரதுக்கு எப்படி 2 days ஆகும். இப்போ நான் என்னதான் பண்றது? சொல்லி தொலைங்களேண்டி. ஏன் சதீஷ் மாதிரி நல்லவனா இருந்தா கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லிடு. பையன் பேர் என்ன? ஜார்ஜ். ஆள் எப்படி? ஆபீஸ்லயே ஸ்மார்ட்டான ஆளு அவன்தான். அப்ப வேலைக்கே ஆகாது, அவனை வேணா சொல்லிடு. ஏ லூசு சும்மா இரு. சஞ்சனா நீ அவனே புடி. குழந்தைங்க அழகா பிறக்கும். ஆனா உனக்கு மட்டும் இல்ல, நிறைய பொண்ணுங்களுக்கு பிறக்கும். பரவாயில்லையா? இங்க பாருடி, என்னதான் பொண்ணுங்க அழகா இருந்தாலும் ஐஸ்வர்யா ராயாவே இருந்தாலும் ஒரு பையன் கிட்ட மடங்கிட்டா அவ்வளவுதான். கிணத்து தவளை மாதிரி அவனையே சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா அழகான பசங்களோட கதையே வேற. ஹலோ, நீ பார்த்த ஆளுங்களை வச்சு எல்லாரும் எடை போடாத. ஏன் சதீஷ் அப்படியே சல்மான் கான் மாதிரி இருப்பான். ஆனா அந்த 4 வருஷத்துல என்ன தவிர வேற யாரையாவது பாத்திருக்கானா? He's so genuine. அழகான பசங்க will always be in demand. அதுக்கு காரணம் பொண்ணுங்க எல்லாம் மோசமானவளுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட பார்க்க மாட்டாளுங்க, சுத்தி சுத்தி வருவாளுங்க. ஆனா பொண்ணுங்க சூப்பர் ஃபிகராவே இருந்தாலும் ஆன்டி ஆயிட்டா மார்க்கெட் அவுட். ஆமாமா, ரஜினி கமல்லாம் என்னைக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவிலாம் எங்க? வெல் செட். அதுக்கு தான் சொல்றேன், நமக்கு ஏத்த மாதிரி சப்பையா மொக்கையா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடணும். இந்த ஜார்ஜ் வேணா, எப்ப கொத்திட்டு போவான்னு வயித்துல நெருப்ப கட்டிட்டு அலையணும். லவ்வுக்கு ஒன்றும் வாரண்டி கேரண்டி பீரியட்லாம் கிடையாது. நம்ம கரெக்டா இருந்தா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டா இருப்பாங்க. இந்த ஸ்டூப்பிட் சொன்ன பேச்சு கேட்டு நீ அவனை மிஸ் பண்ணிடாத சஞ்சனா, சொல்லிட்டேன் அவ்வளவுதான். சான்ஸே இல்ல. அந்த ஜார்ஜ் உனக்கு செட் ஆக மாட்டான் சொல்லிட்டேன். செட் ஆவா? நானே குழப்பத்துல இருக்கேன், நீங்க ஏன்டி இன்னும் குழப்பறீங்க? ஐயோ, இந்த வில்லங்கிட்ட நீ சஞ்சனாவை காப்பாற்றணுமே, என்ன பண்றது? இந்த நோக்கியா வேற ஊர்ல இல்லையே. ஐயோ சஞ்சனா, அவன் ரொம்ப கெட்டவன் சஞ்சனா. ச்சே, கேவலமா இருக்கு சஞ்சனா. a friend indeed is a friend indeed. ச்சே, இதுவும் நல்லா இல்ல சஞ்சனா. நான் சொல்றத கேளு. அவன் பேசிக்கலி அது வந்து சஞ்சனா லைஃப்ங்கிறது நம்ம. ச்சே, இதுவும் நல்லா இல்ல சஞ்சனா.
சஞ்சனா, என் மனசுல இருக்கிறது வெளிப்படையா சொல்றதுக்கு எனக்கு வேற வழி ஒன்றும் தெரியல சஞ்சனா. அவன் ரொம்ப மோசமான லைஃபை கெடுத்துருவான். ப்ளீஸ் சஞ்சனா, சொல்றத கேளு சஞ்சனா. ஐ ரியலி லவ் யூ சஞ்சனா. காய்ஸ், கமிங் சண்டே குவார்டர்லி பேஷ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைமோட இந்த தடவை கிராண்டாக நடக்கணும். அதுக்கு உங்கள் எல்லாரோட கோஆப்ரேஷன் எனக்கு வேணும். அண்ட் யுவர் ட்ரெஸ் கோட் இஸ் பிளாக் அண்ட் பிளாக். சஞ்சனா எங்க? ஷீஸ் இன் டெரஸ். ஃபோன்ல இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. Yeah, that's the client requirement. The actual time is expected time. நீங்க ஜார்ஜ் காதலிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. I'll call you back. தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் என்னங்க ஜெட்டி பனியன் கம்பெனி மாடல் மாதிரி இருக்கான். அட நில்லுங்க. அவன் நல்லா சினிமால பார்க்கலாங்க. சோப் விளம்பரத்துக்கு ஓகே. ஆனா கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு அவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வாரண்டியோட புருஷன் வேணும்னா என்ன மாதிரி ஒரு சராசரி யூத்துக்கு நீங்க தைரியமா கழுத்து நீட்டலாம். எங்களை யாரும் கொத்திட்டு போக மாட்டாங்க. கடைசி வரைக்கும் உங்க கூட ஒரு விசுவாசமான நாய்க்குட்டி மாதிரி இருப்போம். You are crossing. I know. I'm crossing the limit. ஏன்? நீங்க அழகா இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, நல்ல சாமிங்கா இருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு வருத்தமா இருக்கும். என்ன வருத்தம்? நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது கயல்விழின்னு ஒரு பொண்ணுங்க. நான் அவளை சின்சியரா லவ் பண்ணி சொல்லாம விட்டுட்டேன். ஆனா அவ அபிஷேக்னு அழகா இருக்கிற ஒரு பையனை லவ்னு லவ்விட்டு கடைசியில் அவன் வேற ஒரு சேட் பண்ண கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ கயல்விழி ஒரு க்ரஷர் மில் ஓனருக்கு 2ஆம் தரமா போயிட்டா. வலிக்குதுங்க, வலிக்குது. Don't worry. நான் யாருக்கும் 2ஆம் தரமா போக மாட்டேன். ஓகே? ஏதோ உங்க மேல இருக்கிற அக்கறையில ஓவரா பேசிட்டாங்க. Thank you. என்னங்க? ஓகே 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 தேங்க் யூ. ஓகே ஓகே. மோக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ பென். ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. இது கரெக்டா வரும்ல? 100%. தேங்க் யூ. யா பை. ஓகே, I'll call you later. ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்னங்க எல்லாரும் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, அவர் உங்ககிட்ட வாங்குறாரு? அது ஆட்டோகிராஃப் இல்லடா, ஐடியா. கோலிவுட்ல இருக்க எல்லா ஹீரோவும் என்கிட்ட தான் ஐடியா கேட்பாங்க. அதுல ஆரியா இருக்கானே, மாசம் 6 லட்ச ரூபா பில்லு கட்டுற அளவுக்கு ஐடியா கேட்பான். இருக்கிறதுல நீ தான் சில்லறை வியாபாரம். எதுக்கு என்ன பார்க்கணுன்னு? ஒரு நாள் நான் ஊர்ல இல்ல, புது செருப்பை நாய் கடிச்சு வைக்கிற மாதிரி இவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கேன். நீங்க தானே பாஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. பிரிக்க முடியாதான், ஆனா இப்போ லைஃப் லாங் லவ்வரா ஆவே முடியாது. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்கி கொடுக்கறது, அவ கல்யாணத்து இன்விடேஷன் வைக்கிறதுன்னு ஃபுல்லா பக்கெட்டி வேலை தான் செய்யணும். ஐயோ பாஸ், இப்போ என்ன பாஸ் பண்றது? தெரியாத மாதிரி கேப்பியே. ஸோ 2 தடவை பேசியிருக்க, 2ஆவது தடவை ஓவர் டோஸ் ஆகி போச்சு. ஆமாம் பாஸ். பாஸுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டல, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஆமா, நாளைக்கு ஏதோ ஒரு பார்ட்டின்னு சொன்னீங்க. என்னது? குவார்டர்லி பேஷ். இந்த பால்கார வர வரைக்கும் விடிய குடிப்பீங்களா? அதானே. நீ நாளைக்கு என்ன பண்ற? இருக்கிறதுல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு ஒரு ரோஜா பூ வாங்கிட்டு போயிடு. ரோஜா பூ எதுக்கு? காது உடையறதுக்கு. கேக்குறான் பார், உன் காதலை சொல்றதுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு. ப்ரப்போஸா? அதுக்குள்ளயா? அப்போ ஒரு 50-55 வயசுல சொல்றியா? டேய், இதே வேற ஒருத்தனா இருந்தானா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அவன் மச்சினிச்சு உஷார் பண்ண மறுபடியும் ஐடியா கேட்டு வந்திருப்பான். உன்னால தான்டா இவ்வளோ ஸ்லோ. போ, தைரியமா ப்ரப்போஸ் பண்ணு. நோ சொல்லிட்டா எனக்கு லாபம். மறுபடியும் காட்ட தேக்கலாம்ல பாஸ். ஐயோ போடா. ஆல் தி பெஸ்ட். கை வலிக்குதுடா, சீக்கிரமா குதிடா. நீ சூசைட் பண்ணிக்கிறத லைவா ஷூட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஆவாங்க. குத்துறேன் பாஸ். கிழிச்ச 22 நிமிஷமா யோசிக்கிறவங்களாம் சூசைட் பண்ணிக்க மாட்டான். சி, இறங்கி வா. இல்ல கூட்டமே கூடலன்னு பார்த்தேன். கூட்டிருந்தா குதிச்சிருப்பேன். கூட்டம் கூடுறதுக்கு நீனா குரங்கு வித்தியாடா காட்டுற. நான் லைஃபா டெத்தான் டென்ஷன்ல இருக்கேன். நீங்க காமெடி பண்றீங்களா பாஸ்? நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லைனா நான் எப்போவோ சூசைட் பண்ணிட்டு இருப்பேன்னு மிகப்பெரிய மகான் சொல்லியிருக்காரு. யாருன்னு தெரியுமா? தோனி. டேய், பவர் ஸ்டார். செருப்பால் அடிப்பேன். அப்ப நீங்களே சொல்லுங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நம் தேசத்தின் தந்தை. குமாரே, நத்திங் இஸ் லாஸ்ட் வென் த லைஃப் இஸ் ஃபாஸ்ட். இப்போ அந்த பொண்ணுகிட்ட உனக்கு சான்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா பாஸ்? தேங்க்ஸ் பாஸ். அதுக்கு நான் என்ன செய்யணும்? தெரியாத மாதிரியே கேப்பியே. குட் மார்னிங். அவனுடைய வணக்கத்தை வக்கீல் நோட்டீஸ் மாதிரி வெறுப்பா வாங்கினாலும்
பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஹீரோ லிஃப்ட்ல தனியா மாட்டேன். ஹீரோ என்ன பண்ண? அவன் சிரிச்சு சிரிச்சு காமெடி பண்ணும்போது அவன் சீரியல் பார்க்குற மாதிரி சீரியஸாக இருந்தாலோ. என்னங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? அவனும் மண்டிட்டு பூ கொடுத்தான், நீங்களும் வாங்கிட்டீங்க. ஓ அதுவா? என்னங்க ஏன் சோகமா இருக்கீங்க? இல்லையே, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமாக தான் இருக்கேன்னு வார்த்தையில் வலுவே இல்லாமல் வாலண்டரியாக சொன்னாலோ உனக்கு இருக்குடா இன்னொரு சான்ஸ். சூப்பர், தேங்க்யூ. இதோ இருக்கே வெள்ளை ராணி, இதுதான் உன் ஆளு. இந்த வெள்ளை ராஜா அவன், இந்த கருப்பு ராஜா தான் நீ. இப்போ இந்த வெள்ளை ராஜா என்ன பண்றான்? நானே கலராக தான் இருக்கேன், நான் வெள்ளராஜாவா இருக்கட்டா? இந்த வெள்ளை ராஜா என்ன பண்றான்? இப்போ நான் வெள்ளராஜாவா கருப்பு ராஜாவா? யுவன் சங்கர் ராஜா மூடி நீ கேள்றா சொல்றத. நீ என்ன ரொம்ப காண்டேத்துற, நீ கருப்பு ராஜா தான். இப்போ இந்த வெள்ளை ராஜா ராணி கிடைச்ச சந்தோஷத்துல அவ பக்கத்துல போறான். நானும் பின்னாடியே போகவா பாஸ்? எப்பவுமே லூஸ் மோஷன் மாதிரி பின்னாடி போன ஆசைப்படாதடா, யூரின் மாதிரி முன்னாடி போன ஆசைப்படு. அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவ. இதை விட கருத்தால யாரும் உனக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. கேக்குறியா? இப்போ இந்த கருப்பு ராஜா வில்லனா மாறணும். நான் வில்லனா மாறணுமா? ஹீரோக்கும் வில்லனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லடா. கல்யாணம் பண்ணிட்டு கசமுசா பண்ணா ஹீரோ, கசமுசா பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா வில்லன். புரியுற மாதிரி சொல்லுங்க பாஸ். தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. அவசரப்பட்டு இந்த வெள்ளை ராஜாவை லவ் பண்ணிட்டோமோ அப்படின்னு குழப்பத்துல சுத்திட்டு இருக்கிறா ராணி. கிட்டத்தட்ட இவங்களோட காதலு வால் காத்தாடி மாதிரி அங்கே இங்கே அல்லாடிட்டு இருக்குது. இந்த கேப்பை பயன்படுத்தி கருப்பு ராஜா உள்ள பூந்து டீல் போட்டா வெள்ளை ராஜா க்ளோஸ். சூப்பர் பாஸ். இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. சொல்றது இல்ல, களத்துல நானே இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹே ஜார்ஜ், how are you? என்ன பாக்குற? ஹே, என்ன யாரும் தெரியல? கம் ஆன் யா, நான் தான் உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் பிரியாடா. பிரியா? ஆமா, இவ்ளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. யூ ஸ்டில் ஸ்மார்ட் ஜார்ஜ், சூப்பர். பாடி என்ன ஃபிட்டா வச்சிருக்க? அப்படியே சல்மான் கான் மாதிரி இருக்கடா. தேங்க்ஸ். இது யாரு? உன் சிஸ்டரா? இல்ல இல்ல, ஃப்ரெண்ட். ஓ சரி சரி, நீ பிஸியா இருக்கன்னு நினைக்கிறேன். நீ அப்புறமா கால் பண்ணு, நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஓகே, பை பை. நைஸ் மீட்டிங் யூ. பை ஜார்ஜ். பை பை ஹேண்ட்சம். பிரியா, எனக்கே அடையாளம் தெரியல, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. ஸ்மார்ட் கேர்ள். வாவ், அதிசயமடி தோழி, ஆட்டம் முழுகிச்சா கோழி. வாட் அ பாடி மேன். பிடிச்சிருக்கா? ஏய், யூ லுக்கிங் லைக் ஆம்பளை ஏர் ஹோஸ்டஸ் மேன். தேங்க்ஸ் படி. ஏய் படி, இந்த போட்டோ ஒண்டி நான் போன்ல ஏத்திக்கிற படி. இத பாக்கும்போதெல்லாம் எனக்கு உடம்பு ஏத்தணும்னு ஒரு வெறி வரும். நோ ப்ராப்ளம் மச்சா, ப்ளூடூத்ல எடுத்துக்கோ. இப்போ எடுத்துக்கிற படி. ஷூர். Bye, bye. Oh, I'm sorry. ஜார்ஜை மடக்கிட்டோங்கிற திமிரா? What? You're just a passing cloud. ஞாபகம் வச்சுக்கோ. சஞ்சனா ஃபோன். ஏய், 5000க்கு மேல தேய்ச்சிராத, மாச கடைசி. நம்ம ஆஸ்திரேலியா ப்ராஜெக்ட்க்கு 3 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. உன் பேர் தான் லிஸ்ட்ல முதல்ல இருக்கு. ஏன்னா நீ போயிட்டா நான் தான் உன்னை நிறையா மிஸ் பண்ணுவேன். ஏ சஞ்சு, போகிறதுக்கு முன்னாடி என் அப்பா அம்மாவை மீட் பண்ணிட்டு போவேன். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ என்ன தேடுற? என் ஃபோனை காணோம். இங்கே தான் எங்கேயாவது விழுந்திருக்கும், சரியா பாரு. கிடைக்கலையா? இதோ டேக் மை ஃபோன், இதுலேருந்து கால் பண்ணி பாரு. Figure 6. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஹலோ மேடம், நான் செக்யூரிட்டி பேசுகிறேன். ஃபோனை விட்டு போயிட்டீங்களா? ஃபோன் செக்யூரிட்டி பூத்தில் இருக்கு, வந்து வாங்கிக்கங்க. தேங்க்யூ. எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி பண்ணிட்டோம். சஞ்சனா எனக்கு கிடைச்சிருவாள் பாஸ். குமாரே,
நான் ஒரு தடவை நாகூர் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு பிரியாணி வாங்கின்னு பஸ்ஸில் ஏறினேன். சரக்கு அடித்த மப்பில் சாப்பிடாம தூங்கிட்டேன். கண்ணு முழிச்சு பார்க்குறேன், உளுந்தூர்பேட்டை காலைல விடிஞ்சிருச்சு. சரி டீ குடிக்கிற நேரத்தில் பிரியாணி எப்பரா சாப்பிட்றதுன்னு அது தூக்கியில் போட்டேன். அங்கே பசியில் சுற்றிட்டு இருந்த ஒரு தெருநாயே அந்த பிரியாணியை சாப்பிட்டது. இப்போ என் வாழ்க்கையோட அனுபவத்திலிருந்து நீ கற்றுக்கிட்ட பாடம் என்ன சொல்லு? நீங்களே சொல்லிடுங்க பாஸ். நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. அது ஓகே பாஸ், அந்த ஜார்ஜ் நினச்சாதான். குமாரே, யார் வேணாலும் போட்டுடலாம் கொட்டா, ஆனால் எல்லாருக்கும் கிடைச்சிருமா பட்டா? கவலைப்படாத, அந்த பொண்ணு உனக்கு தான். நான் போட்ட வெடியில் அவள் இன்னைக்கு தூங்கவே மாட்டா. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாஸ். எழுந்துடுறா நல்லவனே. தேங்க்ஸ். ஓகே. நீங்கள் என் கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை பாஸ். நீ தான் எனக்கு பத்திரிகையே வைக்கலையே. பரவாயில்ல, நான் ஒன்றும் உன் கல்யாணத்துக்கு முயல் எழுத வரல. என்னோட கன்சல்டன்ட் ஃபீஸ் பாக்கி இருக்குல்ல, அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். காசு கொடு. அதான் பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணமே பண்ணிட்டேன்ல, இனி எதுக்கு காசு தரணும்? ஒழுங்காக கல்யாணத்துக்கு வந்தோம்மா சாப்பிட்டோமான்னு கிளம்பு. இல்லை கல்யாணத்தில் கலாட்டா பண்ணுறேன் என் மாமனார்ட்ட. மாமா ஒன்றும் இல்லை சொன்னேன்னு வை, உன்னை ஓட ஓட உதைப்பான். பரவாயில்லையா? உன் பக்கத்தில் நிற்கிது உன் பொண்டாட்டி. இதை கரெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லி ஒருத்தன் வந்தான். உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேனே சொல்லி அவனை கட் பண்ணி விட்டேன். மறுபடியும் அவன் ஃபைலை ஓப்பன் பண்ண வேண்டியது தான். பரவாயில்லையா? மாமா மாப்பிள்ள ஒன்றும் இல்லை. இந்த சந்து மூக்கனை வச்சு என்ன மிரட்டுறியா? தம்பி ஜோடி பொறுத்தா நல்லா இருக்கு. தேங்க்ஸ். 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஹலோ பாஸ். எங்கடா இருக்க? கோயில்ல பாஸ். யார் கூட இருக்க? என் லவர் கூட.